ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக சரி டிவிகே விஜய் அவர்கள் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. அதாவது டிஎம்கேவும் வந்து எனக்கு வேணாம், ஏடிஎம்கே வேண்டாம், 2 பேரும் வந்து எப்படியும் வந்து நாட்டை கெடுத்துட்டு இருக்காங்க, குடிச்சோர் ஆக்கிட்டு இருக்காங்க, திருட்டு பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து கரெக்டான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். மக்கள் நல்லது செய்யணும், மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, மக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு அப்பப்போ வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய தலைவனாக விஜய் அவர்கள் திகழ்கிறாள். அவருடைய பேச்சும் வந்து நாள் பட இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டிவிகே விஜய் அவர்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக திமுகவுக்கு எதிராகவும் சரி, ஏடிஎம்கே எதிராகவும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இது உருவெடுத்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வட்டம் டிவிகே விஜய் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நேற்று அது கீழே கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா என்ன பண்ணியிருக்காங்க நிறைய கமெண்ட்ஸு. நான் அதை பார்க்கல ஆக்சுவலாக. இந்த நைட் நான் வீடியோ போட்ட பிறகு தான் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து போயிருக்காங்க. அதாவது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்களுடைய ஒரு குடும்ப வெட்டிங்க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. இவங்க வந்து கோட் படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே. ஸோ அதனால் இவங்க வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இதை வச்சுட்டு அவங்கள வந்து பார்த்தீங்களா சங்கீதா அவர்கள் சொன்னது வந்து உண்மையாயிடுச்சு. ஏதோ ஒரு நடிகை சொன்னாங்கல்ல அது இவங்க தான் அப்படின்றது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய பொண்ணு பேர் வந்து ஷாஷான்னு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஷான்னு இருந்துச்சு த்ரிஷாவுடைய இது. இப்போ பார்த்தீங்களா எல்லாம் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோப்பட்ட கேவலமான ஒரு ஜென்மமா, இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து உறுதியாக இருக்கேன். ஏன்னா ஜெயம் ரவி கனிஷா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியை நம்ம வந்து போட்டு அடித்தோம். ஏன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு நீ யாருக்குனாலும் ஊர் சுற்றிக்கோ, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் நீ டைவர்ஸே வாங்காமல் நான் வந்து பொண்டாட்டி வீட்டில் வச்சுக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தி கூட கூப்பிட்டு வம்பனையாக சுற்றுவேன் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில் அது வந்து தப்பு. ஸோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் அவர்களுக்கும் சொல்லணும். இது வந்து அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அதாவது அவங்க பொண்டாட்டி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து இவர் வந்து அங்கே கரெக்டாக ஃபேஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கட்சியையும் வந்து பார்த்துட்டு எனக்கு தமிழக மக்கள் தான் முதன்மை அப்படின்ற மாதிரி செயல்படுத்தி இருந்தார் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து வாக்குகள் வந்து பெற்றிருக்கும். கண்டிப்பாக மக்கள் வந்து அந்தளவுக்கு கோபம் வந்து அடைய மாட்டார்கள். ஆனால் நான் பார்க்குற நிறைய விஜய் அவர்களுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு முடிவு விஜய் எடுத்ததுனால, அதாவது விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரு காரில் வந்துட்டு அதே மாதிரி ஒரே சேமான ஒரு ஆடை அமைப்போட 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வளம் வந்தது அவங்களுக்கு பிடிக்கலை. அவங்களும் நம்ம சொல்கிறது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. நானும் அப்படி தான். ஏன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஓகே. பட் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பயங்கரமாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணார். அதுக்கடுத்து தான் ரிலேஷன்ஷிப் வந்து ஜெயலலிதா கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதில் அப்படி இல்லை. மக்களை கான்சன்ட்ரேட்டாக விஜய் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்து பயங்கரமாக வந்துடுச்சு. இதுவும் திமுகவுடைய சதியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு பேசுகிறாதீங்க. ஏன்னா இன்னமும் விஜய் ரசிகர்கள் விஜய்க்காக முற்றுக் கொடுப்பது சில பேர் பார்க்க முடியுது. அதாவது இது வந்து கண்டிப்பாக ஓட்டை உடைக்கும், ஓட்டை சிதறடிக்கும். விஜய் மேலே இருக்கக்கூடிய நல்மதிப்பு அப்படிங்கிறது கெட்டு தான் போகும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது இன்னும் நார்மலைஸ் ஆகலைங்க. இப்போ இதில் நார்மலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். சரியா? அவங்க 3 பேர் வச்சுருக்காங்க, இவங்க 4 பேர் வச்சுருக்காங்க, ஏன் விஜய் வச்சுருக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. தயவு செஞ்சு அது தப்பு. ஏன்னா ஒருத்தவங்க அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக இருந்திருக்காங்க, 2 பிள்ளைகள் வந்து பெற்றிருக்கீங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு விவாகரத்து கொடுக்கப்படலை. ஆனாலும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா அது ஈவந்தோ நீங்கள் நல்லா பழகினா கூட, நீங்கள் ஃப்ரெண்டுனே வச்சுக்கோங்களேன், சரி நீங்கள் 2 பேரும் ஒரே படத்தில் நடிச்சிருக்கீங்க, 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதுக்காக வந்திருந்தீங்கன்னா கூட ஒரே ட்ரெஸ்ஸு. அப்போ ஜெயம் ரவி கனிஷா பண்ணதுக்கும் விஜய் த்ரிஷா பண்ணுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது. கரெக்டாக இல்லையா? அதனால் விஜய் அவர்கள் இதெல்லாம் தூக்கி புறந்தள்ளி விட்டு தமிழக மக்களை ஃபோக்கஸ் பண்ணி விவாகரத்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதற்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி விவாகரத்து கொடுத்தோ இல்லை வந்து என்ன பேசுமோ அங்கே பேசிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஷோ ஆஃப் நான் கிரியேட் பண்ண போகிறேன், அவள் அப்படி பண்ணிட்டா நான் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது நிஜமாகவே அது வந்து கேடுகட்டத்தனமாக இருந்தது அப்படிங்கிறது தான்
ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் கஷ்டம். நீங்கள் உடனே வருவீங்க திமுகவில் கலைஞர் ஏற்றுக்கலையா அப்படின்ட்டு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, கொண்டாடிங்க என் வாழ்க்கை கெடுத்துட்டான் அப்படின்ட்டு. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது தப்பு தான், அது நார்மலைஸ் பண்ணல. பட் என்னன்னா இங்கே ஒன்று கதறிட்டு இருக்கும் பொழுதே இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்களே, அப்போ இது தப்பு தானே. இப்போ லேடிஸ் ஓட்ஸ் வந்து எவ்வளோ போகும் பார்த்துக்கோங்க விஜய் அவர்களுக்கு. இது மிகப்பெரிய தப்பு. இதை ஒன்று எப்படி சொல்கிறாங்கன்னா, ஏங்க இது வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் அப்படி மீடியா ஏற்கனவே கதறிட்டு இருக்காங்க, இது வந்து போட்டிருக்காரு விஜய் அவர்கள் என்ன தான் பண்ணுறாங்க அதை வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு. என்னங்க இதெல்லாம் எப்படிங்க கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு 2-3 பேர் இருக்காங்கல்ல, ஸ்ட்ரீமனாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி அதை ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, நண்பர்களாக இருக்கக்கூடாது. நண்பர்களாக இருக்கக்கூடாது பிரச்சனை கிடையாது, ஒரே ட்ரெஸ்ஸில் எப்படி வருவீங்க, ஒரே காரில் வந்து எப்படி இறங்குவீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல. ஸோ அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களா நான் கட்ஸ் இருக்குது, நான் வந்து என்னான்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்பி உங்களுக்கு முட்டு கொடுப்பாங்களா? விஜய் ரசிகர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இது வேணாண்ணா, நீங்கள் எப்போ திருப்பி இந்த மாதிரி அண்ணி கூட வரீங்களோ, சங்கீதா அவர்கள் கூட வந்து விவாகரத்து போட்டு இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனே வேண்டாம், நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பாலிடிக்ஸ்க்கு, உங்களை நம்பி ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் அவ்வளோ தூரம் இறங்கி வந்து பண்ணிகிட்டு இருக்கோன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க, இடி வந்து முட்டாளாகிட்டீங்களே மக்களை அப்படின்ற மாதிரி. இதில் யார் இங்கே மாட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா தான் மாட்டிக்கிட்டா. பார்த்தீங்களா இல்லையா? யாருன்னே சொல்லலை பேர், அவங்க மனைவியும் வந்து ஹேண்டில் பண்ணாங்க, இவரும் வந்து அதை வந்து பெருசாக பேசலை. ஆனால் வெளியே வந்து கூப்பிட்டு வரும்போது த்ரிஷா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போது எவ்வளோ ஹேட்டர்ஸ் வந்து அவங்க மேலே வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 1 மேல் சிஎம் 1 ஃபீமேல் சிஎம் அப்படின்றது தான் முதல்ல நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா விஜய் அவர்களே? இது மிகவும் தவறான ஒரு செயல். இது உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலை. இது ரொம்ப கேடுகட்ட ஒரு அரசியலாகவும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மாற்று சக்தியாக வருகிறீர்கள் அப்படி தான் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். ஓகேவா? எல்லாத்தையும் எதிர்த்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கிறதுக்காக தான் நான் வந்து பேசலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெபாசிட் கூட நீங்கள் எல்லாத்துலேயும் இழந்துருவீங்க அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இதை மாற்றுவீர்களா அப்படிங்கிறத காலம் தான் வந்து பதில் சொல்லும். இப்போ இந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த உங்களுக்கு கேள்வி வரும். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு அரசியலில் திமுக அதிமுக வரக்கூடாது. அதுக்கு விஜய் செஞ்சாருன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதை பற்றி மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இது ஒரு கருப்பு புள்ளியாகத்தான் விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி எடுத்து போட்டாச்சு. எம்ஜிஆர் காலத்திலே எம்ஜிஆர் ரொம்ப ஸ்டேபிளாக வந்துருக்கு, கலைஞரும் அப்படி பயங்கரமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த பக்குவம் விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்னா சொல்லி முடிஞ்சு. ஓகே, மக்களுடைய நன்மதிப்பை அவ்வளோ பெற்றிருந்தாருங்க. இப்போ இந்த திஷா கூட வந்தது அப்படிங்கிறது அப்படியே அவரை வாழ்க்கையை வந்து அரசியலுக்கே புரட்டி போட்டுருச்சு. அவ்வளோ தூரம் வந்து இளைஞர்கள் வந்து இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாங்க, என்னங்க எப்படி பண்ணுறீங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் உங்களை வந்து பாசமாக பார்த்துட்ருக்கோன்னா நீங்கள் இப்படி பண்ணீங்களா? அதாவது விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டிலனா நாங்கள் உங்களுக்கு இருக்கோண்ணா அப்படின்னு பேசினவங்க எல்லாருமே இப்போ இந்த செயலை பார்த்து குறுகி போய் அவங்க யார்கிட்டையும் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறது விஜய் அவர்களே உங்களுக்கு தெரியலையா? அதை நீங்கள் எப்போ வந்து புரிஞ்சுக்க போகிறீங்க? நீங்கள் மக்களை முட்டாளாக்குறது 2வது விஷயம், அது உங்களுக்கு தேவை, அதாவது அது உங்களுக்கு சுயநலம். அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் உங்களை நம்பி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்னாடி வந்த நண்பிகள் இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் இதை செஞ்சது அப்படிங்கிறது அவங்களுக்கு மனது எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, இப்போதைக்கு நான் சொல்கிறேன், ஒரு மாற்று சக்தி இருக்கும், விஜய் அவர்கள் வருவார்ன்ற நம்பிக்கை இன்னும் இருக்குது. பட் அதற்கு அவர் சில விஷயங்கள் செய்ய வேண்டும். உடனடியாக என்ன செய்யணும்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விஜய் த்ரிஷாலாம் கூப்பிட்டு போயிட்டு சுற்றுறது இதெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே இல்லை. விவாகரத்து கேட்டிருக்காங்களா, அவங்களுக்கு நீங்கள் கேட்டு என்ன பண்ணணும் பைசல் பண்ணி அதுக்கடுத்து நீ என்னாலும் பண்ணிக்கோ. அதுக்கடுத்து மக்கள் வந்து கண்டுக்கு போகிறது கிடையாது. சரி ஓகே ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க, அவங்க செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி வச்சுக்கிட்டே வந்து நீ காட்டும் போது அப்போ உங்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் என்ன வித்தியாசம், உங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் என்ன வித்தியாசம், உங்களுக்கும் தனுஷுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கேட்டுகிட்டே போகலாம். அதை தவிர்த்து உண்மையான அரசியலுக்கு வாங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மீண்டும் சந்திப்போம்.